புடவையில் ஊஞ்சல் கட்டி வீட்டில் விளையாடி கொண்டிருந்த 12 வயது பெண் குழந்தை அதே ஊஞ்சல் புடவை கழுத்தில் சிக்கி இறுக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு அந்த குழந்தை இறந்திருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்தில் 6வது படிக்கிற ஒரு 12 வயசு பெண் குழந்தை விடுமுறை நாட்களில் வீட்டில் புடவையில் ஊஞ்சல் கட்டி விளையாடி இருக்கு. அது இடவடமாக விளையாடினால அந்த புடவை வந்து கழுத்தை இறுக்கி அந்த குழந்தைக்கு மூச்சு பயிற்சியெல்லாம் போய் அந்த குழந்தை இறந்துருக்கு. குழந்தைகளுக்கு ஊஞ்சல்னாலே ரொம்ப பிடிக்கும். பல பெற்றோர்கள் சனி ஞாயிறு டைமில் அந்த பார்க்கு போன்ற இடங்களுக்கு கூட்டு போவாங்க. இன்னும் பெரிய பணக்காரங்களாம் வீட்டில் ஊஞ்சல் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லாதவங்க வீட்டில் தொட்டில் கட்டி வேஷ்டிலையோ இல்லை புடவையிலையோ தொட்டில் கட்டி அந்த குழந்தைங்களை ஆட விட்டு ரசிப்பாங்க. அப்படி ஆட விட்டு ரசிக்கும் பொழுது குழந்தைங்க சரியாக ஆடுறாங்களா இல்லை எதுவும் தப்பாக ஆடுறாங்களா அப்படின்றத கண்காணிக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. ஆனால் இன்றைக்கி பல பெற்றோர்கள் அதை கண்காணிக்க தவறிடுறாங்க. குழந்தைங்களுக்கு தொட்டிலை கட்டி கொடுத்துருந்தாமா நீ ஊஞ்சல் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் போய் வெட்டி கதை பேசுறது, இல்லை டிவியை பார்த்து சீரியலை பார்த்து அழுதுட்டு இருக்கிறது, இல்லை ஏதாவது ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி நம்ம வந்து குழந்தைங்க மேலே கவனம் வைக்காமல் நம்ம ஃபோன் மேலேயும் டிவி மேலேயும் பக்கத்து விட்டு பேசுகிற வெட்டி கதை மேலேயும் கவனம் வைக்கிறதுனால தான் இந்த மாதிரி உயிரிழப்புகள்லாம் ஏற்படுது. இன்னும் பல தாய்மார்கள் இருக்காங்க. 5 வயசு பிள்ளையா இருந்தாலும் என் பிள்ளைக்கு தெரியாத விஷயமே கிடையாது, என் பிள்ளைக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற அளவுக்கு ஒரு அபார நம்பிக்கையை வைப்பாங்க. இது மிகப்பெரிய தவறு. நம்மளுடைய தவறால் இன்னைக்கு 12 வயசு குழந்தை ஒன்றும் பலியாயிருக்கு. இந்த மாதிரி பல வீடுகளில் பல இன்னல்கள் நடக்குது. இந்த மாதிரி ஊஞ்சலில் ஆடுற குழந்தைகள் இறக்கிறது, மாடியிலிருந்து உருண்டு கீழே விழுந்து இறக்கிறது, வீட்டின் முற்றத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியில் விழுந்து குழந்தைகள் இறக்கிறது. இது மாதிரி பல விபத்துகள் நடக்கிறதுக்கு நம்ம பெற்றோராகிய நம்மளுடைய கவனக்குறைவு தான் காரணம். ஆனால் தயவு செய்து எத்தனையோ தம்பதிகள் குழந்தை இல்லாமல் தவம் கிடக்கிறாங்க. நீங்கள் என்னடனா கடவுள் கொடுத்த மிகப்பெரிய பரிசான அந்த குழந்தைங்களை உங்களுடைய கவனக்குறைவால் பலி கொடுத்துட்டு இன்றைக்கி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. குழந்தைங்களுக்கு தெரியாதுங்க இது நல்லது கெட்டது, இதை பண்ணக்கூடாது, இந்த மாதிரி புடவை வந்து கழுத்தில் சிக்கினா நம்ம இறந்து போயிடுவோம், இந்த மாதிரி ஊஞ்சல் உட்காந்து இப்படி சுற்றக்கூடாது, சுற்றுறப்போ அது வேகமாக ரிட்டர்ன் ஆகும் சோத்தில் போய் இடித்து மடியில் அடிபடும் அப்படின்லாம் குழந்தைங்களுக்கு தெரியாது. அதனால் நம்ம உஷாராக இருந்து கூட இருந்து கவனிக்கணும். இதுபோல் ஒரு அசம்பாவிதம் உயிரிழப்பு நம்ம வீடுகளில் நடக்காமல் நம்ம தான் கண்காணிக்கணும். 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தேன். 3 வயசு குழந்தை ஒன்று ஒரு தண்ணி தொட்டியில் விழுந்து அதுக்குள்ளே மூச்சுத்திறல் ஏற்பட்டு குழந்தை இறந்ததை பார்க்குறோம். அதை தயவு செய்து பெற்றோர்களுக்கு நாம் கவனமாக இருந்து இதுபோல் உயிரிழப்புகளை தவிர்ப்போம். உயிர் என்பது விலை மதிக்க முடியாது. இன்றைக்கி நம்ம ஒப்பாரி வச்சாலோ இல்லை கடவுளை திட்டினாலோ இல்லை வீட்டில் தாய் தப்பு பண்ணிட்டு தகப்பனையோ இல்லை தகப்பனோட தாயாரையோ திட்டினாலோ குழந்தை வந்துடாது. புரியுதுங்களா? ஆனால் நம்ம ஒரு 5 நிமிஷம் குழந்தைங்க மீது அக்கறை செலுத்தி அது என்னங்க பண்ணுதுங்க அப்படின்றத கண்காணித்தோம் அப்படின்னாலே இது போன்ற ஒரு பெரிய விபத்துகள், ஆபத்துகள், உயிரிழப்புகள் நடக்காது.